ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீதிவ்யா ஆரி ஒர்க்ஸ். இன்றைக்கி வந்து ஒரு சிம்பிளான ப்ளவுஸ் டுட்டோரியல் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ப்ளவுஸ் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக நம்ம என்ன ஆரி ஒர்க் ஸ்டார்ட் பண்ணாலும் ஃபஸ்ட்டு வந்து 2 லைன் செயின் ஸ்டிச் போட்டுட்டு சுகர் பீடு, செயின் ஸ்டோனு, சுகர் பீடு வச்சு இந்த பார்டரை வந்து ஃபஸ்ட்டு கொடுத்துடணும். நெக்ஸ்ட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த சாரீ வந்து எல்லோ கலர், நல்லா ஒரு திக்கான எல்லோ. ஸோ வந்து அவங்க ரொம்ப சிம்பிளாக தான் கேட்டிருந்தாங்க, டிசைன் வந்து ரொம்ப ஹெவியாக வேண்டாம் நெக்குக்கு அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ சின்னதாக வளைவு மாதிரி கொடுத்துட்டு அதுக்கு நடுவில் வந்து எல்லோ கலரில் லீவ்ஸ் வர மாதிரி கொடுத்துருக்கோம். இப்போ நீங்கள் வந்து பார்த்துட்ருக்கிறது வந்து ஸ்லீவ் போர்ஷன். ஸோ இதில் எதுவுமே நம்ம ட்ரேஸ் பண்ணல, ஆல்ரெடி அந்த ஸ்லீவ்லேயே வந்து அந்த கர்வ் மாதிரி டிசைன் இருந்தது. ஸோ அதை மட்டும் நம்ம 2 லேயருக்கு செயின் ஸ்டிச் கொடுத்து அதை வந்து எம்போஸ் மாதிரி பண்ணிவிட்டு நடுவில் வந்து பெரிய சைஸ் சக்கரி இருக்கு இல்லையா, அது வந்து ஒட்டியிருக்கேன். நீங்கள் வந்து சக்கரி ஓட்டும் போதே கூடயும் சேர்த்து ஸ்டோன் வந்து ஒட்டக்கூடாது. ஃபஸ்ட்டு சக்கரி ஒட்டி அது நல்லா காஞ்சதுக்கப்புறமா தான் நீங்கள் வந்து என்ன பண்ணணுன்னா ஸ்டோன்ஸ் வந்து அது மேலே ப்ளேஸ் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து நல்லா ஒரு கரெக்டாக இருக்கும். இப்போ நீங்கள் வந்து பார்த்துட்ருக்கிறது ஃப்ரண்ட் நெக் டிசைன். ஸோ பேக் நெக் என்ன இருக்கோ அது அப்படியேவும் ஃப்ரண்ட் நெக்லேயும் ஃபாலோ பண்ணியிருக்கோம். ஸோ இது ரொம்ப சிம்பிளான டிசைன்ஸ், பிகினர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். இந்த டிசைன்ஸ்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக வரும். லீஃப் எல்லாம் ஃபுல்லாக சாட்டின் ஸ்டிச் யூஸ் பண்ணி தான் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் இந்த கையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பெரிய சைஸ் பீட் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இந்த பீட் வந்து இப்போ உங்களுக்கு பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி இருந்தால் கூட நீங்கள் ஸ்டிச் பண்ணப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு வங்கி அந்த மாதிரி போட்ட மாதிரி ஒரு லுக் இருக்கும் இந்த பெரிய சைஸ் பீடு வந்து நீங்கள் கொடுக்குறப்ப. ஆனால் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த பீடை வந்து ஒவ்வொரு பீடுக்கும் தனித்தனியாக நீங்கள் வந்து செயின் ஸ்டிச் கொடுத்திங்கன்னா தான் அந்த பீடு வந்து பர்ஃபெக்டாக நிற்கும், இல்லைனா ஒரு மாதிரி லூஸ் ஆயிரும். ஸோ அதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. இந்த டிசைன் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.